ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கிற சம் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம், பின் வருவனவற்றில் எவை கணங்களாகும்? 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு பகா எண்ணுன்னா என்னன்னு தெரியும். ஒரு நம்பர் 2 வாய்ப்பாடில் மட்டும் வந்ததுன்னா அதுதான் என்னதுன்னா பகா எண். அப்படி பார்த்தா 1 ஃபஸ்ட் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், அதனால் அது பகா எண்ணில் வராது. அடுத்தது செகண்ட் 2 ரெண்டாவது வாய்ப்பாட்லேயும் வரும், 1வது வாய்ப்பாட்லேயும் வரும். ஸோ இது பகா எண். அடுத்தது 3 1வது வாய்ப்பாட்லேயும் வரும், 3வது வாய்ப்பாட்லேயும் வரும். சரிங்களா? அடுத்தது 4 1வது வாய்ப்பாடில் வரும், 2வது வாய்ப்பாடில் வரும், 4ல் வரும். அப்போ இது பகா எண் கிடையாது. இப்படி நம்ம 1ஆம் நம்பர்லேருந்து 100 வரைக்கும் இருக்கிறத நம்ம கணக்கு எடுக்க முடியும். ஸோ கணங்கள் அப்படின்னா எந்த நம்பரை நம்மளால் எண்ண முடியுமோ இப்போ ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதில் உள்ளதை நம்மளால் எண்ண முடிஞ்சதுன்னா அது கணங்கள். எண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது கணங்களாக இருக்க முடியாது. அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்புன்னு இருக்காங்க. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒன்றுலேருந்து நம்ம பகா எண்களை எண்ண முடியும். ஸோ அது கணம். இப்போ 1லேருந்து என்னென்ன நம்பர் வரும்னா 2 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும், 9 வராது. 9 என்னென்ன வாய்ப்பாடில் வரும்? 1, 3, 9. இதுலேயும் 3 வாய்ப்பாடில் வரதுனால இது 9 வராது. 11 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது 1லிருந்து 100 வரைக்கும் உள்ள பகா எண்களை நம்மளால் எண்ண முடியும். எண்ண முடிஞ்சதுன்னா என்னது அது கணம். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட், இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்வந்தர்கள்னால் பணக்காரவங்க நம்மளால் எண்ண முடியுமா? இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு தெருக்குள்ளே அப்படின்னு கேட்டாக்க நம்மளால் எண்ணி சொல்ல முடியும். ஒரு ஊருக்குள்ளன்னு சொன்னால் கூட கொஞ்சம் டவுட்டு தான், ஆனால் கவுண்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்தியாவில் அப்படின்னு சொன்னால் நம்மளால் எண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சம்பாதிக்கிற பணத்தை இவ்வளோ தான் எங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படி மறைச்சி வைக்கிறவங்கள்ட்ட நம்ம அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செல்வந்தர்களை நம்மளால் எண்ண முடியாது. ஸோ இது கணம் அல்ல. ஓகே. அடுத்தது தேர்டு, இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. நம்ம ஆறுகள்னால் தெரியும், சோஷியலில் படிச்சிருப்பீங்க, சோஷியல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. அதில் ஆறுகள் பெயர்கள்லாம் வரும். அதனால் என்னென்ன ஆறுன்னு நம்மளால் அதை எண்ண முடியும். சரிங்களா? கவுண்ட் பண்ண முடிகிறதுனால அது என்னது? இது கணம். ஓகே. அடுத்தது ஃபோர்த்து பார்ப்போம். வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றாக விளையாடுனாக்க இப்போது இன்னைக்கு ஒரு போட்டி வச்சு இன்னைக்கு விளையாடுறவங்க பேர் சொல்லலாம். இன்றைக்கி நல்லா விளையாடுறவங்க நாளைக்கு நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ அதனால் இது டிஃபர் ஆகும், வேறுபடும். ஒரு நாள் விளையாண்டவங்கள அடுத்த நாள் கொஞ்சம் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், அவங்களால விளையாடாமல் போகலாம். அன்னைக்கு நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நன்றாகன்றதுனால நம்மளால் அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இது கணம் அல்ல. இவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட் கொஷின் பார்க்கலாம்.